மொதல் குழந்தை அப்ப கூட நம்ம கூடயே அது இல்லாம காலையில இருந்து அவங்க கொடுத்த டேட்ன்றது ஒரு 5 நாள் தள்ளி தான் கொடுத்திருந்தாங்க. சடனா காலையிலேயே ஏதோ இந்த பனி குடம் உடஞ்சிருச்சு அது இதுன்னு சொல்லிட்டு காலைல நிறைய இஷ்யூ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ்ல கொண்டு போறாங்க அது இதுன்னு சொல்லினே இருக்கிறாங்க. ஒன்னொன்னா சொல்றாங்க. இங்க ஜார்ஜ் ப்ரோ பிரதர் போலாம் பிரதர் போலாம் பிரதர்ன்றாரு. அப்படியே வந்து இங்க நின்றுட்டே இருந்தா இப்ப இல்ல எப்பவுமே எனக்கு எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு நான் இங்க நிக்கிறதுக்கும் காரணமா இருக்கிறது என் நண்பன் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் தான். தேங்க்யூ சித்து. சுத்தமா நின்ன எனக்கு அதுக்கப்புறம் பேச்சு வரல ஒரு லிமிட்டுக்கு மேல. அங்க போன் பண்ணி என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்ததுன்னு என்கிட்ட வந்து எங்க வீட்டுல யாரும் சொல்லல, எங்க அம்மா அப்பா யாரும் சொல்லல. என் போன் இவன்ட்டு தான் கொடுத்து போனா இவன் தான் வந்து என்கிட்ட சொன்னான். இது எனக்கு எப்பவும் மறக்க முடியாது. ஆனா கடைசி வரைக்கும் சொல்லி காட்டிக்கினே இருப்பாங்க உங்க அப்பா நீ பிறந்தப்ப கூட வரல அப்படின்னு. அந்த வருத்தத்தெல்லாம் இதை காட்டி காட்டி ஏமாத்திடுவேன். அதனால அதுல பிரச்சனை கிடையாது. ஒரு பிராங்க் ஷோ மூலமா ஒரு சூப்பர் பிராங்க்ஸ்டரா ஒரு பயங்கரமான ஸ்டாரா மாறி இன்னைக்கு ஒரு விஜேவா மாறி அந்த விஜே பண்ணதுக்காக பெஸ்ட் ஆங்கர் மேல்ன்ற அவார்டு இன்னைக்கு வாங்குற விஜே சித்து அவருக்கு விஷ் பண்றதுக்காக தான் இந்த வீடியோவே. வாழ்த்துக்கள் பிரதர். இவருக்கு ஃபர்ஸ்ட் கில்லாடி ராணி ஷோ கிடைச்சிருச்சு. அவர் தான் ஆங்கர் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆன அன்னைக்கு அவர் ஒய்ஃப் வந்து டெலிவரிக்காக பெயின் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்க. இவர் அங்க போல இந்த வாய்ப்பு இதை கரெக்டா பண்ணிடணுன்றதுனால ஷூட்டிங் வந்தாரு. அவர் ஷூட்டிங்ல வந்து ஆங்கர் பண்ணிட்டு இருக்கும் போதே தான் அவருக்கு குழந்தை பிறந்தது. கஷ்டமான விஷயம் தெரியும். சேம் சிச்சுவேஷன்ல நானும் இருந்தேன். பட் அந்த வாய்ப்பை சின்சியரா கரெக்டா பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நீங்க பண்ணீங்க. வீட்டுல கூட அதுக்கான வருத்தம் இருந்ததுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அண்ட் ஒரு பிரதரா எப்பவுமே என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு உண்டு. அதை தாண்டி உங்ககிட்ட ஒரு யுனிக்கான ஒரு டைமிங் இருக்கு. நீங்க கலாய்க்கிறீங்கன்றதே யாருக்குமே தெரியாத மாதிரி வச்சு செய்வீங்க எல்லாரையுமே. அது உங்களுடைய பிராங்க் ஷோலையும் பார்த்திருக்கேன், எல்லா இடங்கள்லயுமே பார்த்திருக்கேன். இந்த மனுஷன் சீரியஸா சொல்றானா இல்ல காமெடியா சொல்றானான்றது கூட தெரியாம அப்பாவியா எல்லாரும் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் எத்தனை வாட்டி அப்படி பேசியிருக்கேன்னு தெரியல, உங்ககிட்ட அந்த மாதிரி எத்தனை வாட்டி கலாய்ச்சிருக்கீங்கன்னு தெரியல. வெள்ளை சட்டை ஒன்ன தாண்டா அப்படிங்கிறாங்க. இந்த வெள்ளை சட்டையை எடுத்து கொடுத்ததும் அவர் தான். இன்னைக்கு இது போட்டு வந்தாதான் நீ ஓரளவுக்கு டீசெண்டா இருப்ப, எப்போதும் போல வந்துடாத அப்படின்னு சொல்லி என்ன மேக் ஓவர் பண்ணி ஆர்ஜே விக்னேஷ்காந்த் தான் கொண்டு வந்தாரு. ரியோ, அதுவும் ரியோ கையில இந்த அவார்டு வாங்கும்போது ரொம்ப சந்தோஷம். ரியோ வந்து எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும். நானும் ரியோவும் ஒன்னா வாய்ப்பு தேடி தெரிஞ்சவர்கள். நான் சொல்றதுக்கு வச்சிருக்கேன். நானும் ரியோவும் ஒன்னா வாய்ப்பு தேடி தெரிஞ்சோம். சோ அப்பையில இருந்து டீல ஆரம்பிச்சு எல்லாத்துலயும் ஆரம்பிச்சு பாதி பாதி தான் சாப்பிட்டு தெரிஞ்சோம். சோ எனக்கு முன்னாடி போனா ரியோ, அதுக்கு பின்னாடியே நானும் வந்தேன். சோ லாஸ்ட் இயர் வாங்கும்போது ரியோ வாங்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சோ இந்த இயர் அவன் கையால வாங்கும்போது எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வேற யாருக்கு இருந்தாலும் எனக்கு இவ்வளவு சந்தோஷம் இருக்குமான்னு தெரியல. ரியோ கையில் வாங்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். இது எனக்கு கிடைக்கிறதுக்கு எல்லாருமே சொல்றதுதான். எனக்கும் கில்லாடி ராணி டீம் வந்து ரொம்ப க்ளோஸ். ஸோ ஜார்ஜ் அண்ணனா இருக்கலாம், ஆதி ப்ரோவா இருக்கலாம், சரோ சார், அறிவழகன் சார் எல்லாருமே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா இந்த கண்டென்ட்டா பேச விடாம உனக்கு என்ன தோணுதோ அதை பேசுனாங்க.